ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். மறக்காமல் பார்க்குறவங்களாம் லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம பாஸ்கல் வேகன் விளாட போகிறோம். இது நம்ம பாஸ்கல் வேகன் கேம் பிளேயோட 3வது வீடியோ. மறக்காமல் பார்க்குறவங்கலாம் நான் திரும்பவும் சொல்ல லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா 2 வீடியோ போட்டிருக்கேன், 2 வீட்டுக்கும் ரீச் போகல. பரவாயில்ல, எனக்கு யாராலையும் அவ்வளோ சீக்கிரமாக ரீச் ஆக முடியாது, எனக்கும் தெரியும். அப்படியே விளாண்டுக்கிட்டே அப்படியே அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கேன். வாங்க அப்படியே விளாட்லாம். நான் திங்க கல்லுக்கிட்ட அடிச்சிட்ருக்கேன். இங்கே சூனியக்கார கிளவியே இப்போ நம்ம முன்னாடி ஏதோ நாய் மாதிரி வந்துச்சு இல்லைங்க. இப்போலாம் அந்த கிளவி மாதிரி தான் வருது. அதுவும் இதெல்லாம் சும்மா இல்லை, அப்படியே பிடிச்சி வச்சு அப்படியே குத்துது. அப்படியே கையில் கத்தியை வச்சுக்கிட்டு அந்த மாதிரிலாம் வருது. இனிமேல் பார்த்து தான் இன்னும் டிஃபிகல்ட்டி வேறு ஏறிக்கிட்டே இருக்குது. ஏற்கனவே ஒரு பாஸ் போன எபிசோடு முடிச்சிருப்போம். இந்த பாஸ் அடிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சு. இனிமேல் வர பாஸெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. இப்படி தான் போகணுன்னு நினைக்கிறேன். வாங்க அப்படியே போவோம். முக்கியமாக இந்த கேமில் வழி கண்டுபிடிக்கிறது அதோட கஷ்டமாக இருக்குங்க. அது செம்ம கஷ்டமாக இருக்குது, என்னன்னே தெரியல. ஏற்றிடுச்சுங்க. எல்டர் ரிங்லேயும் இந்த மாதிரி தான் ஒரு கல் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்டர் ரிங்லேயும் இந்த மாதிரி வரும்னு கேள்விப்பட்டேன், எனக்கு தெரியாது. அப்படியே அவ்வளோதாங்க, செத்து போயிட்டாங்க. இவங்கக்கிட்டலாம் போய் செத்து போயிட்டு இவன்ட்டாங்க. எப்படிங்க இவன் எப்படிங்க வந்தான்? இவன் அந்த மாஸ்க் பிரிட்ஜுக்கிட்டலாம் நிற்பானே, இவன் எப்படி பிளேயபிள் கேரக்டராக மாறினான்? சரி, ஏதோ நம்மளுக்கு கிடச்ச வரைக்கும் லக்கு தான். கீழே வேறு ஏதோ ரெட் கலரில் இருக்குங்க. அந்த இடமே ஒரு அது போனால் ஹெல்த்து போகுமா என்னன்னு தெரியலை. இங்கே ஒருத்தர் இருக்காங்க, அவ்வளோ அடிப்போங்க. இந்த கேரக்டரோட காம்போவும் நல்லாதான் இருக்குல்ல. ரொம்ப ஸ்லோவாக தான் அடிக்கிறாரு. வீடுக்கு ஒத்த கை இல்லை, நான் ஒரு கை வச்சு தான் சொன்ன போடுறாரு. நான் அடிக்கிற ஒரு அடியும் நல்லா இடிமாரி தான் விழுவுது, ஆனால் ஸ்லோவாக அடிக்கிறாரு. இதுவே நம்ம புரோட்டாகனிஸ்ட்டு டெரஸ் இருக்கார்ல, சும்மா மொபிலிட்டி அப்படி இருக்கும், பறந்து அடிப்பார். டேமேஜ் கம்மியாக வரும். இந்த வழி தான் போகணுன்னு நினைக்கிறேங்க, எனக்கு ஒன்றுமே தெரியல வழி. இந்த மேப்பும் ஒன்றும் கொடுக்கல, டெஸ்டினேஷனும் ஒன்றும் சொல்ல மாட்றாங்க இந்த கேமில். என்னத்த பண்ணுறது? ஏங்க இவனாங்க பாஸு? இப்போ பாஸாண்ணா இல்லை, பாஸுன்னா ஏதாவது இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்க. பாஸ் இல்லை, செம்மையாக அடிக்கிறாங்க. ஏதோ டென்டக்கல்ஸ்லாம் பாய்சன் வச்சு அடிச்சிட்ருக்கான். எக்ஸிக்யூட்டுன்னு காட்டுது, கொடுத்துரும். அவ்வளோதாங்க, ஒன்று கொஞ்சம் தாங்க இருக்குது. நான் அப்படியே அடித்து முடிச்சிடும். நம்ம செத்து போயிட்டோங்க. நாங்கள் முதல்ல ஃபஸ்ட்லேருந்து திரும்ப வரணுமா? ஃபைண்ட் எல்மருன்னு காட்டுது. யார் அந்த எல்மருன்னு தெரியல. ஷிட், கீழே வந்துட்டாங்க. தேவையில்லாமல் அந்த கிளவியை அடிச்சுக்கிட்டே போயிருக்கலாம். தேவையில்லாமல் தாண்டி சண்டை போடாமல் போகலான்னு நினச்சேன், ஆனால் அப்படி ஆயிடுச்சு. வாங்க அப்படியே போவோம். இந்த எப்படியாவது ஒரு அடுத்த பாஸை பார்க்கணும். ஏன்னா அந்த பாஸ் ஃபைட்ஸ்லாம் என்ன தான் கஷ்டமாக இருந்தாலும் சூப்பராக தான் இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. அதான் மறக்காமல் லைக் பண்ணிட்டு, ஹைப்பு எனக்கு அன்லாக் ஆகுது என்னன்னு தெரியல. ஹைப் அன்லாக் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஹைப் பண்ணியிருக்கேன். இங்கே ஒருத்தன் நிற்கிறாங்க, அவனை அப்படியே முடிச்சிடும். என்னங்க நம்மளை போட்டு இப்படி அடிக்கிறான்? முதல்ல நான் என்ன டிஃபிகல்ட்டி வச்சுருக்கேன்னு தெரில. கேஷுவல் வச்சுருக்கேன்னா நார்மல் வச்சுருக்கேன்னான்னு தெரியாது. நான் முதல்ல போய் பார்க்கணும். இங்கே தாங்க நிற்கிறாங்க. திரும்ப இவங்கக்கிட்ட தானே தோற்றோம்.
ஐயோ 2 பேரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் அடித்தா என்னங்க பண்ணுறது? அவ்வளோதாங்க, ஒருத்தங்க காலி. அவ்வளோதாங்க, இன்னொருத்தவங்களும் காலிங்க. 2 பேரையும் முடிச்சாச்சு. இது இந்த சைட்லேருந்து ஓப்பன் பண்ண முடியாதுன்னு காட்டுதுங்க. திரும்ப கீழ் வழியாக போயிட்டு போகணுமா? சரி பரவாயில்ல, போவோம், பிரச்சனை இல்லை, வாங்க. என் அடித்த மாப்ஸ், அதாவது அடித்த ஈவில்ஸ்லாம் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கு. இது கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். வாங்க அப்படியே டக்கு டக்குன்னு உருண்டு அப்படியே போவோம். இப்போ நம்ம பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம டெரஸ் கேரக்டரும் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த இன்னொருத்தர் மாஸ்க் போட்டிருக்காருல அவரும் இருக்குது. இந்த இவரை தான் சொன்னேன், பிரச்சனை இல்லை. நம்ம அப்படியே 2 பேர் வச்சுருக்கோம்ல, அப்படியே போட்டு தள்ளுவோம். அவ்வளோதாங்க. இந்த கிளவி பாருங்களேன், கையில் ஏதோ கட்டிங் பிளேயர் மாதிரி வச்சுக்கிட்டு அடிக்க வருது. இங்கேயும் ஒரு கிளவி இருக்குங்க, இதையும் அடிச்சிடும். அவ்வளோதாங்க, செத்து வச்சுங்க. இங்கே ஏதோ போன்ஸ் விட்டுட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன். கேரக்டர் மாற்றிப்போம், ஏன்னா மொபிலிட்டி வேணும்ல, அதனால். இதுக்கு ஹெல்த்து கொஞ்சம் போகுது தான், ஆனால் அதுவும் நம்மளுக்கு ஹெல்த்தை குறைக்கிறது. பின்னாடி போய் அடிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, எக்ஸிக்யூட். ஐயோ பட்டன் அமுக்கலைங்க நான். அவ்வளோதாங்க, இதுவும் செத்து போச்சு. ஏதோ பிக்கப் ஏதோ தந்திருக்கு, போன்ஸ் ஃப்ராக்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஆக்டிவ் சென்ட்ரல்னு ஏதோ கிடச்சிருக்கு. இந்த பக்கம் ஏதோ ஓப்பன் பண்ணுற டிவர்லாம் இருக்குங்க, ஓப்பன் பண்ணிடுவோம். இந்த வழி எங்கே போகணுன்னே தெரியாமல் நம்ம பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். இந்த கேமில் என்னதான் ஆக்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருந்தாலும் எங்கே போகணுன்னு நமக்கு சொல்லக்கூட மாட்டுறாங்க. இன்னும் புரியவும் மாட்டேங்குது. அதான் இப்போ இந்த வழியாக கூட போகணுமான்னு என்னன்னு தெரியல. வாங்க அப்படியே வெயிட் பண்ணுவோம். ஐயோ என்னங்க ஆச்சு? குதிச்சு வந்து தானே அடிச்சாங்க. இவங்க என்ன குயினாங்க? என்ன இவங்க பாஸா? ஆனாங்க, செத்து போயிட்டாங்க. ஐயோ இந்த கிளவிங்க வேற. கிளவி இது ராணின்னு நினைக்கிறேன். 2 பேரும் இப்படி வந்து அடித்தா என்ன பண்ணுறது? இதுதாங்க பிசு பிசுன்னு ஒட்டிகிட்ருக்கு. அப்படியே நம்ம மூவ் பண்ண முடியலைங்க, கடுப்பாக இருக்குல்ல. பார்க்குற உங்களுக்கும் கடுப்பாக தான் இருக்குது, எனக்கும் கடுப்பாக தான் இருக்குது. செத்து வர்றது. அவ்வளோதாங்க, கரையவே சாவடிச்சிடும். அவ்வளோதாங்க, செத்து போயிட்டாங்க. நம்ம செத்துட்டோங்க. என்னங்க நடந்துட்டுருக்கீங்க? பின்னாங்க நடந்துச்சு. அவ்வளோதாங்க, முதல்ல இந்த ராணியை சாவடிச்சிடும், அப்புறம் அந்த சைடு கிளவிங்களெல்லாம் பார்த்துப்போம். அவ்வளோதாங்க, செத்துட்டோங்க. திரும்ப செத்துட்டோம். என்னங்க அது? இங்கே செக் பாயிண்ட் பிடிச்சிருப்போம் போல், அங்கே வந்து நின்றுட்டுருக்கேன். அப்படியே அடிப்போம். அவ்வளோதாங்க. இந்த இதுதான் சொன்னேன், பிடிச்சி அப்படியே வயிற்றுக்குள்ளே அவங்க வச்சிருக்கிற வெப்பனை அப்படியே சரக்குன்னு விட்டு சாவடிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஊரை விட்டு போகணுன்னு நினைக்கிறேங்க. மில்க் கேம்ப்புன்னு அவரை கூப்பிடணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், நம்ம இந்த ஊரில் இருக்கக்கூடாது போல், வேறு ஊருக்கு போகணுமா? ஒன்றுமே புரியவும் மாட்டேங்குது. ஏன் ஒன்றுமே சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. அப்படியே குழப்பமாக இருக்குது இப்போதைக்கு.
எஸ் கொடுத்து நம்ம அப்படி வேறு ஊருக்கு போக முடிஞ்சால் போவோம். இதோட இந்த வீடியோ முடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா தான் 10 நிமிஷமாக இருந்தாலும் ரொம்ப கடுப்பேற்றிடுச்சுங்க. எங்கே போகணுன்னு தெரியல, செத்து வந்துட்டேன். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.